யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, நம்ம நிவின் வந்துட்டு நம்ம கிருஷ்ணா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனார் இல்லையா? கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து நம்ம கிருஷ்ணா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம நிவின் வந்து நம்ம கிருஷ்ணா ஃபாலோ பண்ணிட்டு போனதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னா, நம்ம விஜய் வந்து நம்ம நிவின்காக வந்து இந்த நிவின் வந்து அசிஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ண வச்சார். கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நிவின் வந்து பார்த்த விஷயம் என்னென்னா, நம்ம கிருஷ்ணா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்த்தவொடனே கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து கெஸ் பண்ணவே முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட போய் பார்க்குறாரு. அப்போ தான் தெரிய வருது அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி பேர் அதிர்ச்சியாக தான் இருக்குது. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு, நம்ம பசுபதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றது மாதிரி நிவின் வந்து காதில் கேட்டார். அந்த பசுபதியோட பேரை வந்து நல்லாவே காதில் கேட்டார். உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஷாக் ஆனோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்ன இவனுக்கு பசுபதிக்கு என்ன சம்மந்தம் என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி நிவின் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிவின் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து எடுத்துக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பசுபதி இருக்கிறத வந்துட்டு கையங்காலமாக பிடிப்பாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிவின் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து முடிச்சு நம்ம விஜய் கையில் கொடுக்குறது அவரோட வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா நிவினோட பாண்டும் விஜயோட பாண்டும் உண்மையுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்டுன்னு சொல்லலாம். குமரன், நிவின், விஜய் இவங்க 3 பேரும் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டில் இருந்தாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தப்பிச்சு மலேசியா போயிட்டாருன்னு சொல்லலாம். நம்ம நிவின் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு இது விஜய்க்கு தெரிவிப்பார். விஜய் வந்துட்டு எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஏன்னா பசுபதியோட பேர் வந்து விஜய்க்கு இன்னும் வரல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பசுபதியோட பேர் வந்து நம்ம விஜய்க்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை வந்துட்டு கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.